ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நைட்டு தாட் என்னவாக இருக்கும், கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும், அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து அவங்க தாட்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்கு அது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வைப்ரேஷன், ஓகே. Desire, self-healing, okay. Questions, mistrust, travel, okay. Toxicity, crossroads, memories, okay. Departure, family, heartbreak, okay. So bottom of the deck, revenge issue. Ten of Pentacles, Nine of Swords, Ace of Cups, Knight of Cups, Six of Wands, Eight of Wands, Five of Wands, Sun, okay. Eight of Cups, Eight of Swords, Four of Cups, Ace of Wands, Seven of Swords, okay. Thank you, universe. தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் லவ் பண்ணுற பர்சன் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், எமோஷன் என்னவாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனாக போயிட்டுருக்குது. ஓகே. தென் செப்பரேஷன் ஆகிறதுக்காக ஒரு மெயின் ரீசன் அப்படி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களோட ட்ரஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு, நீங்கள் ஒரு லவ்வராக இருந்துட்டு உண்டு. தென் ஒரு மேபி மேரேஜ் ஆனவங்களாக கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு உண்டு. ஓகே. ஸ்ட்ராங்கான ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்கு ஃபீல் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு உண்டு. ஓகே. பட் இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறீங்க. இந்த ஒரு பர்சனை ஆத்மார்த்தமாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோண்டு. ஸோ இந்த ஒரு பர்சனுங்கிறது உங்களோட லைஃப்பில் கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை எல்லாத்துலேயும் வந்து நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு பர்சனை இங்கே நம்பிட்டு உண்டு. பட் அந்த ஒரு பர்சன் இந்த ஒரு கனெக்ஷனில் ஆல்ரெடி டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக உங்களோட கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, டாமினேட் பண்ணி வைக்கிறது, ஓகே, தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட் இருந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சோல் டு சோல் லெவலில் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு.
அப்போ இவருக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஒரு போர்ஸுங்கிறது என்னோடய லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு போர்ஸன் ஆகும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ஓகே. பட் இந்த ஒரு போர்ஸன் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த ஒரு போர்ஸனோட ஃபேமிலிங்கிறது இந்த போர்ஸனுக்கு புதுசாக ஏதோ ஒரு ஆப்ஷனை கொண்டு காட்டியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கே தெரியாமல் வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இல்லைங்க வேற ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஓகே. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துட்டு தென் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு போயிட்டு மேபி லாஸ்ட் டைமிங் நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் ஒன்று ஆத்மார்த்தமாக நம்புறேனே என்னோட லவ்ங்கிறது ஒரு டீப்பான லவ் ஒரு ட்ரூ லவ்வாக இருந்துட்டு ஹவுட்டு நீ என்னத்துக்கு பிரேக் பண்ணேன் ஓகே. இந்த கொஸ்டின் நீங்கள் மேபி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்சனோட நீங்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு பட் இந்த ஒரு பர்சன் ஷோராக உங்களை தள்ளி இவங்க வேறு யாரு கூட போயிட்டு இல்லைங்க வேறு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆனப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் முன்னோட்டு போகாது. அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கப்புறம் ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த பர்சனை நம்பிட்டு ஓகே. ஆல்ரெடி இந்த பர்சனோட கேரக்டருங்கிறது டாக்ஸிக் கேரக்டர் தான். ஸோ என்ன இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு ஓகே. தென் இந்த பர்சன் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணப்பறம் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு காரியமே இல்லைன்னு தோண்டிட்டு இல்லைங்க இந்த ஒரு பர்சன் மேலே மறுபடியும் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு வராமல் இருந்துட்டு கரண்ட்லி நீங்களும் வந்து சைலண்டாக இருக்கிறீங்க நம்ம சொல்லலாமே அப்படின்னா நான் இனி இவனை எப்படி நம்புறது இவன் ஆல்ரெடி என்ன ஒரு வாட்டி ஏமாற்றிட்டு போயிட்டு இனி இவனை எனக்கு நம்புறதுக்கு தோணவே இல்லை இல்லைங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு வர மாட்டேங்குது நம்ம சொல்லலாம். கரண்ட்லி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை ஓகே. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேபி நீங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்கலாம் சில இந்த விஷயம் மேபி இந்த ஒரு பர்சன் வேறு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு டைமில் நீங்கள் இந்த பர்சன்கிட்ட கடைசியாக சில வார்த்தைகள் கேட்டிருக்கலாம். நான் உன்னை ஆத்மார்த்தமாக நம்பினல நீ என்னத்துக்கு நீ ஏமாத்தினேன். அப்போ இந்த ஒரு பர்சன் தேவையில்லாமல் இப்போ எல்லா பழியும் தூக்கி ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன் தான் தப்பு பண்ணுது டாக்ஸிக் கனெக்ஷன் ஆகுது உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு தப்பு பண்ணுது. பட் இருந்தாலும் லாஸ்ட் எண்டிங்கில் எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஆயிரம் காரணங்களையும் வச்சுட்டு நான் ஜஸ்ட் அவங்க கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் நீ தான் என்னை தேவையில்லாமல் வந்து சந்தேகப்பட்டுட்டேன் உன்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகுது எனக்கு நீ தேவையே கிடையாது எனக்கு என் ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ண போகிறேன் எனக்கு நீ இம்பார்ட்டனே கிடையாது. இவர் தப்பும் பண்ணிவிட்டு அதை எல்லா தப்பும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இவரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே. பட் என்ன இருந்தாலும் ஆளுக்கு தெரியும் மிஸ்டேக் நம்ம மேலே தான் தெரியும். பட் ஆளு தான் மைண்ட் கேம் கழிக்கிறதுல பயங்கர எக்ஸ்போர்ட் இல்லை சீட்டிங் பண்ணுறது மைண்ட் கேம் கழிக்கிறதுலாம் ஆளுக்கு பயங்கர பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் தானே ஓகே. தென் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து போயிட்டு எனக்கு நீ வேண்டாம் எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் என் ஃபேமிலி ஏதோ ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணதோ அதை நான் பெட்டராக சூஸ் பண்ணிக்கிறேன். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு தென் என்ன இருந்தாலும் நீங்கள் என்ன தான் இவர் மைண்ட் கேம் கழிச்சாலும் இவர் சீட்டிங் பண்ணாலும் இவங்களுக்கும் ஸ்ட்ராங்காக வந்து இந்த வாட்டி தெரிஞ்சிட்டு இல்லை அது அந்த அந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு பர்சன் தேடி போனது கன்ஃபார்ம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் இவன் ஆத்மார்த்தமாக நம்பிட்டு என் ஹார்ட்டை உடைச்சிட்டு மறுபடியும் என் ஹார்ட்டை பிரேக் பண்ணதுக்கு ஏன் உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்லை இல்லைங்க அதுக்கான ஒரு டைமும் எனக்கு இல்லை. பிரேக் ஆனது தான் கரண்ட்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஒரு கான்டெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் நீங்கள் கால் பண்ணாமல் இருக்கலாம். மேபி ஆப்போசிட் இருக்கிற போதுன்னு உங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை இக்னோர் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ஓகே. தென் இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஆளை செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல ஆளுக்கு ஆள் என்ன சொல்ல ஆளுக்குள்ளே வந்து ஒரு சுற்றி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஆள் அதில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா என்ன இருந்தாலும் இவருக்கு தெரியும் மிஸ்டேக் நம்ம மேலே தான் இவருக்கு தெரியும் அது இவரோட சோலுக்கும் தெரியும். பட் இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நம்மளாக போயிட்டோம் அப்படின்னா இவ கொஞ்சம் நம்ம பண்ண தப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளாக போனோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இனி நான் ஒன்று ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு சொல்லுவாள் கிளாரிட்டி வேணும்னு சொல்லுவாள்.
ஸோ அப்போ நம்மளா போயாச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பண்ண தப்பு வந்து உண்மையாகி போயிடும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபீலிங்ஸை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கும். இல்லைங்க அவங்களா ஒரு வாட்டி வந்துட்டாங்க, செப்பரேஷன் ஆயாச்சு, பட் அவங்களா வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். ஸோ அந்த ஒரு தாட்டில் ஆளுக்குள்ளேயே சில விஷயங்களை நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸு, என் மேலே தப்பு இல்லை, நான் சரியாகும், நீ தான் என்னை மிஸ் பண்ணிட்ட, என்னை மிஸ் பண்ணதுக்கு நீ தான் ஃபீல் பண்ணுவ, வேணாம் நீ வந்துக்கோ. ஓகே. ஸோ அவளோட பிளான் இது தான் ஆக்சுவலி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தானே பிரேக்கப் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா லாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு டைமில், செப்பரேஷன் ஆகக்கூடிய ஒரு டைமில் மேபி உங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சண்டேல பல ரீசன்ஸ், மேபி உங்களை அது வரைக்கும் இந்த ஒரு போர்ஷன் உங்ககிட்ட சிரித்து நடித்து மயங்கி இருக்கலாம். பட் இவரோட உண்மையான ஒரு கேரக்டர் தெரியக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களில் உங்கள் மேலே உள்ள எல்லா தப்பையும் போட்டுட்டு இவர் போயிட்டு உண்டு. அப்போ இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு போயிட்டு நம்ம மறுபடியும் நம்ம போகிறது சரியா, இல்லைங்க நம்ம போனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம தான் வேணும் எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டுட்டு நம்ம வந்துட்டு டாக்ஸிக் கனெக்ஷனாக ஆக்சுவலி வந்துட்டு. அப்போ நம்மளே போயாச்சு அப்படின்னா நமக்கு அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடலாம். பட் அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓகே. அதனாலேயே கரண்ட்லி இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே. தென் என்ன இருந்தாலும் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆகிட்டு. ஓகே. ஓகே. தென் கரண்ட்லி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் மூவ் ஆன் ஆகிட்டு உங்களை மறந்துட்டு இல்லைங்க ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இல்லைங்க ஃபேமிலி சூஸ் பண்ணுற ஒரு பர்சனை இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கேட்டால் எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லவே தரல. ஆள் கரண்ட்லி ஸ்டக் ஆகும். இவர் என்ன தான் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டுனாலும் இவர் ஆக்சுவலி உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க நம்ம சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லைங்க நீங்கள் இவருக்கு எப்போ காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஆள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். உங்கள் கேட்டது ஒரு கால் ஒரு மெசேஜ் எப்படா வரணும், ஆள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். ஏன் அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக இப்போ கரண்ட்லி நடந்துட்டு இருக்குது. ஏன்னா மேபி இவர் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். பட் எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு பட் கரண்ட்லி இவருக்கு மேலே மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும். பட் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ தூரம் செப்பரேஷன் வந்தாலும் மறுபடியும் நீங்களோ காலோ மெசேஜோ இதை பண்ணி நீங்களே வெளியே வருவீங்களா இருக்கலாம். ஓகே. பட் கரண்ட்லி நீங்கள் அதை பண்ணிட்டல ஆக்சுவலி உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு போஸ்ட் உங்கள் ஹார்ட்டை உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டியே ஹார்ட்டை உடைச்சிட்டோம், மறுவாட்டியும் போனால் கட்டாயம் மறுபடியும் ஹார்ட்டை உடைப்பேன். எனக்கு அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, நீங்கள் விலகிட்டு நம்ம சொல்லலாம். இல்லைங்க கவுண்டர் பண்ணது ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே. கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி என்னென்னா இவருக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு காரணம் என்ன அப்படின்னா இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா எப்போ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலும் நீங்கள் மேபி உடனே கவுண்டர் பண்ணுவீங்களா இருக்கலாம். இல்லைங்க ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் என் மேலே தான் மிஸ்டேக் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே மறுபடியும் இதெல்லாம் போட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி சொல்லிட்டு மறுபடியும் நீங்களே போவீங்களா இருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் அதை பண்ணலை. ஓகே. நீங்கள் ஒரு காலம் ஒரு மெசேஜ் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு அது இந்த ஒரு பர்சனை நம்புறதுக்கு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. கரண்ட்லி பாசம் இருக்கலாம், அன்கண்டிஷனல் லவ்வும் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ இவருக்கு கரண்ட்லி இவர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக என்ன இவங்க நமக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாமல் இருக்க நம்ம வேண்டாமோ, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இவர் ஆக்சுவலி இவர் பண்ண தப்பெல்லாம் தெரியாத மாதிரி பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. அப்போ நீங்கள் இந்த கரண்ட்லி இவருக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, இவர் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னா இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஆள் டோட்லி ஸ்டக் ஆகும். ஆப்ஷன்ஸ் ஃபேமிலிஸில் ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆள் டோட்லி ஸ்டக் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு ஒன்று வேண்டாம். ஏன்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நீங்கள் இவருக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, சேசிங் பண்ணலாம் அப்படின்னா இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு பெயின் வந்துட்டு என்னத்துக்கு அவன் என்ன காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கா, என்னத்துக்கு அவன் என்ன கால் பண்ணாமல் இருக்கா, அப்போ நீ வேண்டாமோ, நான் இல்லாட்டும் அவளால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியுமோ, அப்போ என்னை தாண்டி அவ்வளோ வேறு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவானோ. அது ஆக்சுவலி இவரால் மேபி இவர் வேறு ஆப்ஷனை பண்ணுறது இவர் உங்களை தாண்டி இவர் மேபி வேறு யாரையும் சூஸ் பண்ணுறது இவருக்கு அது பெட்டராக இருக்கலாம்.
பட் இவரை தாண்டி நீங்கள் வேறு யாரோ சூஸ் பண்ணுறது இவரை பொறுத்தப்பட்டு அது பெட்டர் கிடையாது. ஒரு பொசசிவ்னஸ் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி பர்சனோட கேரக்டர் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் தானே. இவர் வேணால் எத்தனை பேரை வேணாலும் பார்த்துக்கலாம் போய்க்கலாம், ஓகே. பட் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இவங்களே நினச்சிட்டு கடைசி வரைக்கும் வந்து சீதா தேவி மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஓகே. அப்போ கரண்டி நீங்கள் ஏன் கவுண்டர் பண்ணல? அப்போ உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் போயிடுவீங்களோ? ஓகே. ஸோ அந்த ஒரு பொசஸ்னஸ் நம்ம சொல்லலாம், ஓகே. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு வந்து இவர் சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆனதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ போராடி இருக்கலாம். பட் கரண்ட்லி இவருக்கும் அது இவருக்கு ஆக்சுவலி இவர் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கங்கிறது இவருக்கு எப்போவுமே ட்ரூவாக இருக்கணும். அப்படி அப்படி இவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்போ வேணாலும் செப்பரேஷன் பண்ணிட்டு போகலாம். பட் கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்போவுமே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ கரண்ட்லி நீங்கள் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணணும் சொல்லும்போது இவருக்கு ஷோராக ஹார்ட் பிரேக் வந்துட்டு உண்டு. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. எனக்கு எந்த ஆப்ஷனும் வேண்டாம், ஸ்டக் ஆகிட்டு உண்டு. பேர் அது இவருக்கு அது ட்ரூ லவ்ங்கிறது மனசில் ஆகிடுது. செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு, நீங்கள் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, சேசிங் பண்ணல அப்படின்னா இந்த செப்பரேஷன் அவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ், நானும் இவ்வளோ ஆத்மார்த்தமாக என்னையே அறியாமல் நேசிச்சிருக்கேன், நான் அவளை ஸ்நேகிச்சிருக்கேன். இனி எனக்கு ஏன் இல்லைங்க இந்த ஒரு செப்பரேஷன் எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது, எனக்கு ஏன் பெயினாக இருக்குது, இல்லைங்க அவள் எனக்கு ஏன் கவுண்டர் பண்ணணும், நான் ஏன் நினச்சிட்டே இருக்கேன், இல்லைங்க அவள் கிட்ட எனக்கு ஒரு கால் வராது, ஒரு மெசேஜ் வராது, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லைங்க ஏன் நான் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லைங்க ஏன் அவளோட மெமரிஸ்லேயே நான் ஜீவிச்சிட்ருக்கேன். ஓகே. இவருக்கு மேபி எனக்கே தெரியாமல் நான் அவளை நானும் ஆத்மார்த்தமாக ஸ்நேகிச்சிருக்கணும், இல்லைங்க எனக்கு உள்ளுக்குள்ளே நான் அவளை தான் காதலிச்சிருக்கணும், இது எனக்கு மனசிலாக முடிஞ்சிட்டோம், இல்லைங்க நீங்கள் எனக்கு இப்போ தான் எனக்கு மனசிலாகுதோ. இவருக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் கிட்டிட்டோன்னு நம்ம சொல்லலாம், ஓகே. ஸோ அதனால் எனக்கு வேறு என்ன சொல்கிறது, வேறு எந்த ஆப்ஷனும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். எந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு பெயின் வந்துட்டு உண்டு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு உண்டு, ஓகே. ஓகே. ஆக்சுவலி இவர் பண்ணது இவருக்கே பிடிக்கலன்னு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி பயங்கர கரண்டி இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்லாம் இங்கே போயிட்டுருக்காரு. நான் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கிறேன், நான் ஏன் இப்படிலாம் ஏன்னா மேபி இவர் எப்போவுமே வந்து நான் இவங்க பண்ண தப்பை வந்து ஒருபோதும் வந்து அஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், தப்பே பண்ணிவிட்டு அந்த தப்பை சரின்னு அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவர் பண்ண தப்புனால தான் இந்த ஒரு செப்பரேஷன் வந்துச்சு, இவர் பண்ண தப்புனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்டி நீங்கள் ஒரு கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லைங்க இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி இவரோட கேரக்டரை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு. அப்போ கரண்ட்லி நீங்கள் இவரை கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ இவரோட இவர் நான் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், ஏன் என்னோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறேன், கரண்டி அவன் என்கிட்ட இந்த மாதிரி முகம் திரிச்சிருக்கான், இல்லைங்க ஒரு கோவத்தில் இருக்கான், இல்லைங்க என்ன கவுண்டர் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட கேரக்டர், என்னோட பிஹேவியர் தான். நான் ஏன் இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருந்திருக்கேன், நான் இந்த மாதிரி ஏன்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் தான் இவருக்கு உங்களோட இவரும் லவ் பண்ணுறாரு அப்படின்னு இவருக்கு இந்த செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு உண்டு. நானும் ஆத்மார்த்தமாக அவளை ஸ்நேகிச்சிருக்கேன். பட் எனக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாமலே போயிடுச்சு. ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கூடிய ஒரு போர்ஷனை நான் என்னெல்லாம் பண்ணிட்டு உண்டு. இதெல்லாம் நினச்சி அவளுக்கு பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம், ஓகே. கரண்டி நீங்கள் இவருக்கு ஆர்டர் பண்ணல, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல அப்படின்னு இவருக்கு ஒரு ரொம்ப கோபமாக வருது. ஏன்னா இந்த ஒரு பர்சனுங்கிறது ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நீங்கள் பழக்கி கொடுத்துட்டீங்க. எந்த ஒரு செப்பரேஷன் வந்தாலும் ஒரு 2 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா இருக்கலாம், இல்லைங்க 1 வீக் வெயிட் பண்ணுவீங்களா இருக்கலாம், இல்லைங்க 1 மந்த் வெயிட் பண்ணுவீங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் சரி போனால் போட்டேன், தப்பே என் மேலே தான், சாரின்னு சொல்லிட்டு நீங்களே போவீங்களா இருக்கலாம். கரண்டி இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இவருக்கு ஒரு ஆக்சுவலாக இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, அது நடக்கலைன்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது, ஓகே. டென்ஷன் ஆகுறாரு, கோவம் வருது, ஒரு பதட்டம் வருது, எல்லாத்தையும் கோவத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, கோவத்தை காட்டுறது, எல்லாரையும் திட்டுறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறது, ஒரு பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்லாக ஆள் போயிட்டுருக்காரு. ஆளோட கையில் இல்லை, ஆளோட கண்ட்ரோலே இல்லை நம்ம சொல்லலாம் கரண்ட்லினா. இவர் ஒரு விஷயத்தை ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீங்கள் வருவீங்க, கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் இவரை தள்ளி வேறு யாரையும் பார்க்க மாட்டீங்க, இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு இவர் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இவருக்குள்ளே வச்சுட்ருக்காரு. பட் அது எதுவுமே இங்கே கரண்ட்லி சைலண்டாக இருக்கனால ஆக்சுவலி என்ன பொறுத்தப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா,
இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்து ஒரு மரண வேதனை குடுக்கணும் அப்படின்னா, சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுங்க. ஏன்னா, அத மாரி ஒரு மரண வேதனை மேபி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து உங்கள சீட்டிங் பண்ணியிருக்கலாம். இல்லைங்கி என்ன வேணாலும் உங்கள கஷ்டப்படுத்திருக்கலாம். அது நீங்க ஒரு வார்த்தையாலேயோ, இல்லைங்க ஒரு ஃபோன் பண்ணி, ஒரு கால் பண்ணியோ, நீங்க அந்த மாறி மாறி பேசுறனால அது அந்த பெயின் வந்து அவங்களுக்கு மனசுல ஆகாது. ஒருத்தவங்களுக்கு அந்த பெயின் மனசுல ஆகணும் அப்படின்னா அந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுங்க. ஏன்னா, நம்ம ஒரு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்குற ஒரு டைம்ல என்ன நடக்கும்னு நான் சொல்லி தரேன். அவங்களா ஓவரா இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. ஓகே. ஓவரா கற்பனை பண்ணிப்பாங்க. அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? வேற யாரா வந்துட்டானா? போயிட்டானா? இல்லைங்க நம்ம நம்மகிட்ட நடிச்சிருக்காளா? ஸோ அவங்களுக்குள்ள ஓவரா வந்து ஓவர் திங்கிங் பண்ணி, 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 பண்ணி அது ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரஷன் ஆகி, ஒரு கொலை வெறியில திரிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஷூரா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ யாருக்காவது நீங்க வந்து ஒரு தண்டனை குடுக்கணும். என்ன ஒருத்தவங்க நான் என்ன ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனை குடுக்கணும் அப்படின்னா, நீங்க சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுங்க. இந்த ஒரு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்டிங்ல அவங்கள ஒண்ணும் பண்ணலையா இருக்கலாம். பட் போக, போக, போக அவங்களுக்கு ஒரு பெயின குடுக்கும். சூசைட் பண்ற சிச்சுவேஷன கூட உருவாக்கி குடுக்கும். ஏன்னா, அந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஏன்னா, ஓவர் திங்கிங் பண்ணி, 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 பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரஷன் ஆகி, ஓவர் திங்கிங் பண்ணி, பண்ணி என்ன நெகட்டிவ்ல போயிடும். அவங்களோட எனர்ஜி லெவல டவுன் ஆக்கி, ஒரு லோ வைப்ரேஷன் ஆகி, அவங்க வேறு ஏதாவது ஒரு ராங் மெத்தட கூட ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்ளோ பவர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கரெக்ட்டா நீங்க சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டுருக்கீங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ ஆக்சுவலி இவர் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல எனக்கு தெரியுறாங்க. நீங்க குடுக்குற ஒரு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இவருக்கு ரொம்ப ஒரு பெயின குடுக்குது. ஸோ அந்த இவர் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பட் இங்க எதுவும் நடக்கல ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு கோவத்த ஃபேமிலி கிட்ட காட்டலாம், ஃப்ரெண்டு கிட்ட காட்டலாம், இல்லன்னா கெரியர்ல காட்டலாம். ஓகே. டோட்டலா ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் தானே. ஸோ அதுக்கான ஒரு கர்மாவ கூட அனுபவிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. இன்னொரு பர்சனுக்கு இப்போ மனசுல ஆகுது, எஸ் நான் சூஸ் பண்ண பாத்துங்கிறது ராங் ஆயி போச்சு. ஓகே. நான் சூஸ் பண்ண செலக்ஷன்ங்கிறது ராங் ஆயி போச்சு. நான் தப்பான ஒரு பாத்த நான் சூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரைட்னஸ் வருமா? இன்னைக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சன் வரும். ஒரு 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 ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு அவுட்கம் எனக்கு கிடைக்குமா? ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ரீஸ்டார்ட் பண்ணணும். இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன்ல ஹார்ட் பிரேக் ஆயிട്ടുണ്ട്. ஓகே. இவருக்கு ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி இவரோட மைண்ட்ல இருக்கிறது இவர் நேத்து நைட்டு இவர் எஸ்டர்டே நைட் உங்கள பத்தி திங்க் பண்ணி இவருக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீஸ்டார்ட் வேணும். பட் அது எப்படி? ஆ பாசிபிளா? அது வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் அவங்க என்ன நம்புவாங்களா? ஏன்னா ஒருத்தவங்களோட ஹார்ட்ட உடைச்சிட்டு ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணிட்டுண்டு. ஏன்னா அவ நம்புறதுக்கு இனி வாய்ப்பே இல்ல. என்னத்துக்கு இவளுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இல்லாமலே போச்சு. நான் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம். பட் இவ இப்படி என்ன வந்து ஒரு நம்பாமலே போயிட்டாளே! ஸோ அத நெனச்சு நெனச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம் கரண்ட்லி. ஓகே. ஆக்சுவலி தூக்கம் இல்ல. ஆக்சுவலி இவரு தூங்கிட்டல எஸ்டர்டே நைட்டு. மேபி உறங்க போனா உறக்கம் வரல. மனசாட்சி குத்தி கொல்லுது. ஏன்னா சிலவங்க வந்து அ அவங்க பண்ண தப்ப அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு சைலண்டா இருக்கலாம். இல்லைங்க நெறைய மைண்ட் கேம் களிச்சிருக்கலாம். சீட்டிங் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கெல்லாம் நீங்க குடுக்குற ஒரு தண்டன சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுங்க. ஓகே. அவங்களா ஏதாவது நெனச்சு சாகட்டும். ஓகே. ஸோ ஆக்சுவலி இவருக்கு தூக்கம் இல்ல நம்ம சொல்லலாம். தூங்க போனா தூக்கம்ங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி. நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டேனே டாக்ஸிக். என்னோட கேரக்டரே ஒட்டுமொத்தமா மோசமான ஒரு கேரக்டர். என்னோட கேரக்டருக்காக தான் இப்ப காரணம் நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டுருக்கேன். இல்லைங்க நான் வந்து வலி அனுபவிச்சுட்டுருக்கேன்னு இவருக்கு மனசுல ஆயிட்டு உண்டு. நான் எதுக்கு இப்படி ஆத்மார்த்தமா என்ன நம்பின ஒரு பர்சன் நான் வந்து அ இவர திங்க் பண்ணிட்டு உண்டு இந்த விஷயத்த. ஆத்மார்த்தமா என்ன நம்பின ஒரு பர்சனுக்கு ட்ரஸ்ட்ட நான் பிரேக் பண்ணிட்டு உண்டுல்ல. அவங்களுக்கு அந்த பெயின் எத்தன மாத்திரம் அனுபவிச்சிருப்பாங்க. எத்தன மாத்திரம் வலி இருந்திருக்கும். மறுபடியும் அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா? இன்னும் மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கா? ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்கள தள்ளி வேற யாரையும் சூஸ் பண்ண முடியல. இவருக்கு லைஃப்ல ஆக்சுவலி நீங்க வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும். இன்னும் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசுல ஆயிட்டும். என் லைஃப்ல நான் ஆத்மார்த்தமான ஹாப்பியா இருந்த மூமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், நான் அது அவ கூட இருக்கும்போது மட்டும் தான் என்னையே நான் மறந்து நான் ஹாப்பியா இருந்த ஒரு தருணங்கள். மத்தபடி என் லைஃப்ல எனக்கு இவ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்ல. இவருக்கு அது ஃபீல் ஆயிട്ടുണ്ട്. ஸோ அது மட்டும் இல்லாம அ எத்தனையோ தூரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும் நான் என் கனவுல கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கவே இல்ல. அவருக்கு அது ஃபீல் ஆயிട്ടുണ്ട്. ஓகே.
இவருக்கு ஆக்சுவலி இவரோட தாட் என்ன அப்படின்னா, ஓகே ரிலேஷன்ஷிப்பில் நான் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படி உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு? நீ இப்போ ட்ரஸ்ட் இல்லாமல் நீ என்ன பார்க்குறல இந்த ஒரு பார்வை இல்லைன்னா உன்னோட பிஹேவியர் இல்லைங்க உன்னோட கேரக்டர் ஆட்டிடியூட் அது என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் எனக்கு கொல்லுது. மேபி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருக்கலாம். இல்லைங்க இவரை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் பிஹேவியர் வந்து இவரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நொடியாக கொல்லுதுன்னு இவர் சொல்கிறார். ஓகே. ஸோ இவருக்கு ஆக்சுவலி மனசில் ஆகிட்டு உண்டு, இனிமேல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணிட்டெல்லாம் நான் போய் முன்னாடி மாதிரி நிற்க முடியாது. ஏன்னா அவளுக்கு என் மேலே சுத்தமாக ட்ரஸ்ட்டே கிடையாது. இனி அவள் லைஃப்பில் என்ன நம்ப போகிறதும் கிடையாது. இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவன் என்னை நம்பணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைங்க கொடுக்காத வரைக்கும் அவன் என்னை நம்ப போகிறதும் கிடையாது. இவர் உங்களை சூஸ் ஃபேமிலி மேபி ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஆஃப்டர் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஒரு லாங்கான ஒரு பாத்தை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் உங்களை சூஸ் பண்ணணும்னு ஒரு தாட்டி வரைக்கும் வந்துட்டு. காரணம் என்னன்னா இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் இவரை நம்ப போகிறதும் கிடையாது. இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. இனி என்ன தான் வந்து பால் போல பேசினாலும் நான் என்ன தான் அவள் கண்ணுக்கு முன்னாடி போய் அழுது நின்னாலும் அவள் இனி கடைசி வரைக்கும் நம்ப போகிறதே கிடையாது. இனி இவன் என்ன நம்பணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டிலேயே ஒரு கமிட்மெண்ட்லேயும் மட்டும்தான் இவன் நம்புவான். நான் அதை அப்போ தான் இவன் என்னை சூஸ் பண்ணணும்னு அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. இவர் ஆக்சுவலி இவர் திங்க் பண்ணிட்டு நானும் அவளும் சேர்ந்து ஒரு ட்ராவல் ஒரு லாங் மேபி வேறு ட்ராவல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சன் எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறாங்களா இருக்கலாம். என்ன இருந்தாலும் இவர் கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. மேபி இவர் எங்கேயோ லாங் ட்ராவல் போகிறதா இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு கம்யூனிகேஷன் உங்ககிட்ட பண்ணணும்னு திங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பர்சன் ஒரு லாங் ட்ராவல் போய் நானும் அவளும் ஒரு லாங் ட்ராவல் போய் மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும் அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. மேபி இவர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இவர் ஃபோனை வரைக்கும் எடுத்து டைப் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி எல்லா தப்பும் என் மேலே எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே. ஓகே. அது இனி நான் வந்து சைலண்டாக இன்னும் ஒரு காரியமும் இல்லை, நான் சைலண்டாக இருக்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எங்கள் கையை விட்டு போயிடும். ஓகே. எல்லா தப்பையும் பண்ணிட்டு சைலண்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து உண்மையாக போகிறது கிடையாது. இவருக்கு அது மனசில் ஆகிட்டு. இவரோட தாட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி எங்கேயாவது ஒரு லாங் ட்ராவல் போகலாம். ஏன்னா லாங் ட்ராவல் போய் அதில் கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம் அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. பட் என்ன இருந்தாலும் ஆக்சுவலி கரண்ட் இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து எதையோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் போயிட்டுருக்க ஒரு டைமில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை இவருக்கு. இன்றைக்கி கரண்டி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி இவருக்கு தெரியுது எனக்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது. இப்போ நானே ரொம்ப டவுனாக இருக்கேன், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பீஸும் இல்லை, ரொம்ப நெகட்டிவான ஒரு கேரக்டரில் இருக்கேன். என்னோடய கேரக்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்ன நான் சரி பண்ணிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ நெகட்டிவான சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மறக்கணும், இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு புது பர்சனாக ஓகே என்னை நான் திருத்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பர்சனாக நான் அவகிட்ட போய் நிற்கணும். அவளை நான் சூஸ் பண்ணணும், அவள் கூட ஒரு ஃபேமிலியை கொண்டு போகணும். அதுதான் இவரோட தாட். இப்போ இவர் திங்க் பண்ணிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் அவங்களே ஹீல் பண்ணிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். மேபி ஒரு சில பர்சன் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நிறைய நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்திருக்குது. இதெல்லாம் நினைக்க கொடுக்க டைமில் இவருக்கு ஆக்சுவலி மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். இதெல்லாம் இவங்களை கொஞ்சம் மறக்கணும், இவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. சேசிங்கில் போக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவங்கள சரி பண்ணிவிட்டு இவங்க ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோராக இந்த ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. ஏன்னா இவர் ஆக்சுவலி இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவர் அன்கண்டிஷனல் லவ் பண்ணுறாரு. ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். ஒரு ஆள் கூட நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வேறு யார் வந்தாலும் அவங்க கூட நமக்கு ஒரு லைஃப் கொண்டு போக முடியாது. இது இவருக்கு இந்த செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஓகே. இப்போ இவரோட தாட்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபேர்த் வேணும், ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தோடு அது அவரோட டிசைர் ஆகும், இவரோட ஆசையாகும், அது ட்ரீம் ஆகும். ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணுங்கிறது இவரோட ட்ரீம் ஆகும். இவர் ஆக்சுவலி தப்பான பாத்தை நான் சூஸ் பண்ணிவிட்டு இவருக்கு இந்த செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரைட்னஸ் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும். நமக்கு இப்போ சன் கார்டு வந்திருக்கனால மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நேற்று வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம். நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கலாம், அவங்களும் கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும். பட் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க,
பேஷன்ஸாக நீங்கள் இருங்க. எந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸாக இருக்குமோ, நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு டைம் எடுத்து தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னா, அது ரொம்ப நமக்கு டைம் எடுத்து தான் கிடைக்கும். ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. நான் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு இறைவன் அவன் எனக்கு என்ன கேட்டாலும் தருவான். அதில் ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் இருக்கணும் நம்ம யூனிவர்ஸ் மேலே. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு நம்ம கேட்குற விஷயத்த கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஓகே. பட் நமக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட்டு, பேஷன்ஸு, பாசிட்டிவ். ஓகே. இது 3மே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். 888. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே. ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், மே மந்த் இம்பார்ட்டன்ட், ஜூலை மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே. அக்டோபர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. 1 இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.